ஹல்லேலூயா. ஹோசன்னா. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. உங்களை எல்லாரும் குருத்தோலை ஞாயிறு இந்த நாளில் உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ஆண்டவர் அற்புதமாக போன வாரம் முழுதும் நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆராதனைகளுக்காக ஜெபிப்போம். இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். ஆவியானவர் நம்மோடு அசைவாடி நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Heavenly Father, we praise you Lord. Hallelujah. Hallelujah. பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர், நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் தேவன் நீர் எருசலேம் பட்டணத்திற்குள் அப்பா கோவேரி கழுதை மேலே அப்பா உள்ளே வந்தீர். ஓசன்னா ஓசன்னா என்று எல்லாரும் உம்மை துதித்தார்கள் ஆண்டவர். தாவீதின் குமாரனே என்று எல்லாரும் துதித்தார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். நாங்களும் கர்த்தாவே தேவரீர் எங்களை மீட்க, எங்களை ரட்சிக்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாங்களும் கர்த்தாவே தேவரீர் இந்த நாளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேவரீர் மட்டுமாக எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி. வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தாவே தடைகளையும் நீக்கி வந்து சேர நீர் கிருபைத்தாங்க, ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. மட்டுமாக நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, மகிமை உள்ளவரே, ராஜாவே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தரே தேவரீர் அப்பா இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க. தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. தேவரீர் எங்களை வழி நடத்துங்க. நீர் நாங்கள் எங்கே எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் முழுதுமாக எங்களை மூடிக்கொள்ளட்டும். தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தேவரீர் இம்மட்டுமா கர்த்தாவே தேவரீர் எங்கள் சபையார் அனைவரையும் நீர் வழிநடத்தி பலப்படுத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம ஒரு பாடல் குருத்தோலை ஞாயிறு என்பதால் ஒரு நல்ல பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்ற பாடல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை பாடினார். முன்னும் பின்னும் சாலை சின்ன பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மாரி மீதிலேறி அன்பாய் பாவனி போனார். சின்ன மாரி மீதிலேறி அன்பாய் பாவனி போனார். இன்னும் இன்றும் அரசாளுவார். இன்னும் அவர் சாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. போக்கவே என் பாவியை கை தூக்கவே, பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா
பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாசமாக மகிழ்ந்தார் பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாடி தாளை முத்தி செய்குவோம் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிறு பணிவோம் குருத்தோலை ஞாயிறில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise God. எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். praise God. ஹல்லேலூயா praise the Lord. ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. கர்த்தரே எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹோசன்னா என்று இன்றைக்கு நாம் எக்காலம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா praise God Jesus. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா praise God. நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 years back Lord Jesus Christ முதலாவது எருசலேம் பட்டணத்திற்குள் வரும் முன்பதாக அவர் நின்று அழுதார். ஹல்லேலூயா. He wept for Jerusalem. எருசலேமுக்காக அழுதார். இந்த ஜனங்களுக்காக அழுதார், நமக்காக அழுதார். ஹல்லேலூயா. இவர்கள் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, இவர்கள் இன்னும் என்னை தெரிந்து கொள்ளவில்லையே, இன்னும் என்னை அறிந்து கொள்ளவில்லையே. ஹல்லேலூயா. இவர்கள் நான் அற்புதம் செய்வதால் என்னை ஆண்டவர் என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் இதை மிரக்கிள் செய்வதால், சுகவீனத்தை பலவீனத்தை நீக்குவதால் என்னை அவர்கள் ராஜாவாக பார்க்கிறார்கள். ஆனால் இவர்களை மீட்க, இவர்களை ரட்சிக்க வந்த ஆண்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்று ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். ஹல்லேலூயா. அன்றைக்கும் ஹல்லேலூயா நம்மை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள்
அப்பா கர்த்தாவே ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. இன்றைக்கு நாங்கள் ஹோசன்னா என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. என் கர்த்தர், என் ஆண்டவர், ரட்சிப்பின் தேவன், ஹல்லேலூயா என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹோசன்னா ஹோசன்னா என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஏராளமான ஜனங்கள் அவரை வரவேற்றார்கள், கர்த்தரே வரவேற்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய பட்டணத்திற்குள் வரவேற்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் எங்கள் வாழ்க்கை, எங்கள் பயணம். கர்த்தாவே தேவரீர் நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில நீங்கள் தான் ராஜா. அப்பா தேவரீர் உங்களை கர்த்தாவே தேவரீர் எங்கள் வாழ்க்கை முன்பதாக செல்வதற்கு நாங்கள் அப்பா தேவரீர் உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிபாதாபா ஷமாரா கரபரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பே செல்கிறார், ஆண்டவர் நமக்கு முன்பே செல்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் நமக்கு முன்பதாக செல்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. கர்த்தரை you follow Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பதாக செல்கிறார். இன்றைக்கும் ஹல்லேலூயா ஆண்டவர் நம் வாழ்க்கையில் முன்பதாக செல்கிற ஆண்டவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பின்பதாக நாம் செல்கிறோம் என்றால், if you follow Jesus Christ in your life, hallelujah, then hallelujah God will do miracles in your life. hallelujah. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். hallelujah. கர்த்தரே நீ பணிந்து கொள். hallelujah. 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 நன்றி 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 ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. hallelujah. hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. 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 இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. சொல்லுங்க, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. Hallelujah, praise God, hallelujah. ஓசன்னா ஜெயம் நமக்கே.
இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா எருசலேம் பட்டணத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க, சிலுவையில் மரிக்க. ஹல்லேலூயா. Jesus Christ came into Jerusalem so that he will fulfill the promise that he has given. Hallelujah. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வந்தார். Hallelujah. கர்த்தர் ஆண்டவர் நம் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். Hallelujah. கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஹல்லேலூயா ஆண்டவரே 3 மாதங்கள் ஆகிவிட்டதே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஹல்லேலூயா பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். he knows. ஹல்லேலூயா. he knows. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். that is why ஹல்லேலூயா அவர் எருசலேம் பட்டணத்திற்குள் வந்தார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை பிடிக்க போறார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். he knew that he will be caught. hallelujah. அவர்களை பிடித்து அவரை அடிக்க போகிறார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். he knew that he will be beaten. அடிக்கப்பட போகிறார், ரத்தம் சிந்த போகிறார், அவரை அவமானப்படுத்த போகிறார்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். he knew what is going to happen. But he came forward. Hallelujah. அவர் முன்பே வந்தார். Hallelujah. அவர் பவனி வந்தார். Hallelujah. எதற்காக? Why? He wanted to fulfill the promise that has been given. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. அதை போலதான் இன்றைக்கும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவரும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் நிறைவேற்றிய தீர்வார். உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக he came, hallelujah, to fulfill the promise that has been given. hallelujah. தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிவதற்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிதாவானவர் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் அதை செய்வார். நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. if you believe in the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீ விசுவாசித்தால், ஷம்மரி கரமதமரி நீ விசுவாசித்தால், ஓசன்னா 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 ஆண்டவரே தேவன், ஆண்டவரே தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. அவர் உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ரபதா ஷிமரகரிபதா. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே வல்லவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தேவரீர். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஐயா. தேவனே ராஜாவே நீர் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஐயா. தேவரீர் நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் ஐயா. தேவரீர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவர். ஓ ஷமரா ஹதீர் அஹமதா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா ஓசன்னா, ராஜாதி ராஜா ஓசன்னா, ராஜாதி ராஜா ஓசன்னா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரசன்னத்திற்குள் கர்த்தாவே தேவரீர் நாங்கள் வர நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம்
ஹalleluya. தேவ பிரசன்னம். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் போதும். ஹalleluya. ஆண்டவர் ஹalleluya, அவருடைய presence, the presence of God, the presence of Holy Spirit is enough in our life. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்கள், மனிதர்கள், புறஜாதிகள், மற்றவர்கள் ஹalleluya பணத்திற்கு பின்பதாக ஓடுவார்கள், பொருளுக்கு பின்பதாக ஓடுவார்கள், அதிகாரத்திற்கு பின்பதாக ஓடுவார்கள். ஹalleluya. மனிதர்கள் செய்வார்களா, இது நடக்குமா, அது நடக்குமா என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படி கிடையாது. ஹalleluya. We are not such kind of people. ஹalleluya. நாம் தேவ சமூகத்தை நாடுகிற ஜனங்கள். ஹalleluya. If we want something, நமக்கு தேவை என்றால் we kneel down and pray. ஹalleluya. இன்றைக்கே அதை நீ செய்வாயாக. உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் நீ முட்டி போட்டு ஆண்டவரிடத்தில் கேள். தேவ பிரசன்னத்திற்குள் நீ செல். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள். ஹalleluya. அப்படிப்பட்டவர்கள் நாம். ஹalleluya. நாம் யார்? கர்த்தரையே நம்புகிறவர்கள். ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள். ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஹalleluya யுத்தம் செய்கிற ஆண்டவர். நம்முடைய ஹalleluya எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் அறிந்தவர் அவர். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் நாம் வாழ்ந்தால், அவருடைய சமூகத்தில் நாம் வாழ்ந்தால் ஹalleluya அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம். ஹalleluya. led by the spirit. நீ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். you should be led by the spirit. ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும். ஹalleluya. அதுதான் முக்கியம். ஹalleluya. நீ பரிசுத்த ஆவியானவரை நம்பு. அவருடைய வழி நடத்துதலை நம்பு. Believe in the leading of the Holy Spirit. ஆவியானவர் நடத்துவதை நீ நம்பு. ஹalleluya. அவர் உன்னை தேற்றுவார், அவர் உன்னை ஆற்றுவார், அவர் உன்னை வழி நடத்துவார். அவர் செய்யும் காரியங்கள் எல்லாம் ரபதம ஷமரிகமமதரபத. அவரே ஆண்டவர், அவரே மீட்பர். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நமக்கு காட்டுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழிகளை நமக்கு காட்டுவார். அவர் ஒருவரே ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே ரஹதே தபரா ஷித்தரகபா. ஹalleluya. அவர் ஒருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆண்டவர். ஹalleluya. ஆவியானவரே ஹalleluya. அவருடைய பிரசன்னம். ஹalleluya. கர்த்தரின் பிரசன்னம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரபதோ ஷமரஹதா. ஹalleluya. ஹalleluya. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவரே பிரசன்னம். எஸ் லார்ட். பிரசன்னம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம். The presence of God. Hallelujah. பிரசன்னம். பிரசன்னம். தேவ பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்தில், இந்த presence of God, hallelujah, அங்கே நிம்மதி உண்டு. hallelujah. அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே அரவணைப்பு உண்டு, அங்கே சமாதானம் உண்டு. தேவனுடைய பிரசன்னத்தில் hallelujah உனக்கு ஆறுதல் உண்டு. hallelujah. நீ நினைப்பது கிடைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தில். hallelujah. hallelujah. எதிராளிகள் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம், எதிராளிகள் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம், சூழ்நிலை சரியாமல் இல்லாமல் போகலாம். ஆனால் தேவ பிரசன்னத்திற்குள் நீ வரும் பொழுது, if you are in the presence of the Lord Jesus Christ and the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தில் நீ இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அங்கே சமாதானம் உண்டு. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் செய்வார். அவருடைய காலகட்டத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் செய்வார். There is no last minute. கடைசி நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். நீ விசுவாசித்தால் கர்த்தர் செய்து கொடுப்பார். ஹalleluya. ஹalleluya.
கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு
you trust and believe in the Lord Jesus Christ, He will deliver you. கர்த்தரை நீ விசுவாசி, உன்னை விடுதலை செய்வார், உன் தேவைகளை சந்திப்பார், அவர் உன்னை மீட்பார், அவர் உன்னை ரட்சிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. From the bottom of your heart, ஆண்டவரை நீ தொழுதுகொள், நீ தொழுதுகொள். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. ஆராதனை. Yes Lord Jesus. Hallelujah. ஆராதனை, 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 ஆராதனை. Oh hallelujah. Jesus Lord. Hallelujah. கர்த்தரை நீ விசுவாசிப்பாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் ஒருவரே யெகோவா ராஃபா, அவர் ஒருவரே யெகோவா மீட்பர், அவர் ஒருவரே யெகோவா ஈரே, அவர் ஒருவரே யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா நிசி. வெற்றி கொடி அவரே, வெற்றி கொடி அவரே, அவரே எருசலேம் பட்டணத்திற்குள் பவனி வந்தார். He came into Jerusalem for us. வெற்றி கொடியுடன் ரிகபாபா தரபா ஷபரிகரபாதா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றியின் சின்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் சின்னம். கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. நன்றி ஐயா. கர்த்தர் ஒருவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீ விசுவாசி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் ஒருவரே ஆண்டவர். ரபாபாபா ஹஸரபா கிரபதோ. ஹalleluya. நன்றி ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவரே நல்லவர். ஹalleluya. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார், வெற்றி கொடியின் தேவன். ஹalleluya. அவர் கழுதை கழுதை மேலே பவனி வந்தவர். ஹalleluya. ஆண்டவர் ஒருவரே. ஹalleluya. ரட்சண்ய தேவன். ஹalleluya. அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவராயிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரபா தமா ஷம்மா ரிகபாபாது ரபாதா. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. எங்களை ரட்சிக்க, எங்களை மீட்க வந்தவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஹalleluya. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. ஹalleluya. வராதங்க ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கும் தடைகள் யாவும் உடைத்து போடுங்க ஆண்டவரே. ஹalleluya. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துங்க தேவரீர். மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தர் அப்பா தேவரே, இந்த வேளையில் கூட பலவீனர், சுகவீனமாக இருக்கிறவர்கள், வியாதியாக இருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் வெளியே போவதாக. ஹalleluya. அந்த சரீரத்தை விட்டு வெளியே போவதாக. ஹalleluya. We declare in the mighty name of our Lord and Savior Jesus Christ, I rebuke all sickness. ஹalleluya. எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் ஹalleluya எழுந்து நடனி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விலகி போவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஃபினான்ஷியல் கட்டுகளையும் ப்ராப்ளம் நிறைய பேர் ஹalleluya மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. பண கஷ்டம், நெருக்கடி, இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. நீர் விடுதலை தாங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே தேவரீர். எல்லாரும் கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தாவே தேவரீர் அப்பா விடுதலையோடு வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பிசாசின் சூழ்ச்சிகள், எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், ரட்சகர், மீட்பர். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹalleluya இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord.
Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. Praise the Lord. மறுபடியும் உங்களை இந்த நாளில் இந்த குருத்தோலை ஞாயிறில் உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus. Hallelujah. நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய ஆராதனை 7:30 7:30 மணிக்கு நம்முடைய ஜேடிஏ ஹால், பாலுநகரில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நேரில் வந்து கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் நேரடியாக வந்து இதில் கலந்து கொள்ளலாம். அதை தவிர இந்த மறு ஒளிபரப்பு தான் IMTVயில் 10 மணிக்கு இதை நாம் பார்க்கிறீர்கள். அது மறு ஒளிபரப்பு. யூடியூப் ஐஎம் சாங்சுரி சபையின் யூடியூப் ஐஎம் தேவாலயத்தின் யூடியூப்பில் நீங்கள் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தினந்தோறும் பாருங்கள், செய்திகள் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நேரடியாக வந்து கலந்து கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் 7:30 7:30 மணிக்கு இங்கே ஜேடிஏ ஹால் பாலுநகரில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளில் கூட நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தலைப்பு என்ன? இந்த மாதத்தில் எரிகோ பட்டணம். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எரிகோ பட்டணம், ஹல்லேலூயா, கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்ற அடையாளத்திற்குரிய ஒரு பட்டணம். எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும், whatever might be blocking and stopping us, and இப்போ ஒரு பெரிய மதில் சுவராக நம் வாழ்க்கைக்கு முன்பதாக நின்றாலும் கர்த்தர் வெற்றி தருகிறார். Hallelujah. God can do miracles in your life if you trust in him. அதுதான் எரிகோ பட்டணத்தில் நாம் இந்த மாதத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. நேரம் காலம் நமக்கு உண்டு, ஆனால் நேரம் காலம் கர்த்தருக்கு கிடையாது. ஹல்லேலூயா. 7 தடவை சுற்றி 7வது நாள் ஆண்டவரால் உடைக்க முடியும் கோட்டை. ஹல்லேலூயா. முதல் நாளில் கூட கர்த்தரால் அதை செய்திருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் காலம் நேரம், அவர் நேரத்தில் தான் எது இருந்தாலும் செய்வார். ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கிறவர்கள் தான் அவசியமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு விசுவாசம் நமக்கு குறைவாக இருக்கிறது. we have weak faith. அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட. நாம் வார்த்தைகளை நம்புவோம், கர்த்தர் செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிப்போம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் செஞ்சால் நல்லா இருக்கிறோம் என்ற வார்த்தை நம் வாயில் வருகிறது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு. கர்த்தர் செய்துவிட்டார் என்ற வார்த்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்துவிட்டார், கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார், அவர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்ற விசுவாசம்தான் ஆண்டவருக்கு அவசியமாக இருக்கிறது. செஞ்சால் நல்லா இருக்கும் என்ற விசுவாசம் அவருக்கு அவசியம் இல்லை. அது நடக்கவும் நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூட எரிகோ பட்டணத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆண்டவர், ஹல்லேலூயா, படிங்க 19வது அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போனார். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பாருங்க, அந்த இடத்தில், ஹல்லேலூயா, அந்த இடத்தில் டாக்ஸ் கலெக்டர், ஒரு டாக்ஸ் கலெக்டர் ஆன சகேயு, ஜாக்கியஸ் என்ற ஒரு மனிதன், அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவன் ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா. வாட் இஸ் யுவர் டிசைர் இன் யுவர் லைஃப்? உங்கள் ஆசை என்ன? இதுதான் முதல் கேள்வி. எரிகோ பட்டணத்திற்கு ஆண்டவர் வந்து கொண்டிருந்தார். அந்த எரிகோ பட்டணம்
ஆண்டவர் நெருங்கும் பொழுது ஜாக்கியஸ் என்ற ஒரு மனிதன் அவன் ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா. வாட் இஸ் தி டிசையர் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படும் காரியம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் பேச வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தத்தை நான் கேட்க வேண்டுமா? நான் தூங்கும் பொழுதெல்லாம் தரிசனங்களை நான் பார்க்க வேண்டுமா? லார்ட் ஸ்பீக் டு மீ இன் ட்ரீம்ஸ், கனவுகள் மூலமாக என்னுடன் பேசுங்கள் என்ற ஆசையா? இல்லை நகை வேணும் என்ற ஆசையா? வீடு கட்டணும் என்ற ஆசையா? இல்லை பங்களா வேணும் என்ற ஆசையா? இல்லை வேலை வெளிநாட்டில் வேணும் என்ற ஆசையா? எது உங்களுக்கு ஆசை? ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படி கேட்டால் உடனே என்னை பார்த்து என்ன கேட்குறாங்க? அப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையான்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. நான் கூட இதெல்லாம் கேட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ எல்லாம் கொடுக்கப்படும். சொல்லுங்க, எல்லாம். என்ன சொன்னாரு? எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுதான் கொடுப்பேன் சொன்னாரா? இதை மட்டும் தான் கொடுப்பேன், அதை மட்டும் தான் கொடுப்பேன், இதெல்லாம் உனக்கு கிடையாது. இல்லை. If you believe in the Lord Jesus Christ, if you seek the kingdom of God, seek ye first the kingdom of God and his righteousness, அவருடைய நீதியை நீங்கள் தேடினால் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதை தான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கும், வாட் இஸ் த டிசையர் இன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையில் என்ன நீ ஆசைப்படுகிறாய் என்பதை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். பாருங்க, ஜாக்கியஸ் ஒரு மனிதன். அவன் ஹல்லேலூயா பணம் இருக்கிற ஆளு. அவனுக்கு ஏராளமான பணம் இருந்தது. அவன் டாக்ஸ் கலெக்டர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதிகாரத்தில் இருந்த மனிதன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஏராளமான செல்வாக்கும் மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய செல்வாக்கும் இருக்கும் மனிதன் ஜாக்கியஸ். ஹல்லேலூயா. அவனுக்கு அவசியம் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் வழியில் போகிறாரு, ஓகே ரைட் போட்டோம், நமக்கு நிறைய வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, பெரிய வீடு மெயின்டைன் பண்ணணும், 1000 வேலை இருக்குது, சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க, அது இருக்காங்க, கலெக்ஷனுக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் போகிறாரு என்று அவன் நினைக்கவில்லை. ரைட். அவன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் ஆசைப்பட்டான். He desired. ஹல்லேலூயா. அவன் ஆசைப்பட்டதை ஆண்டவர் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படும் விஷயங்கள் என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை நிறைவேற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. Do you want God to stop by? ஆண்டவர் அந்த வழியாக நின்று உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவது என்ன? ஹல்லேலூயா. அன்றைக்கு பணம், பொருள், அதிகாரம், செல்வாக்கு, இதை ஜாக்கியஸ் பொருட்படுத்தவில்லை. அவன் பொருட்படுத்தவில்லை. அவன் ஒருவேளை அதெல்லாம் யோசித்துந்தானா, என்ன இது ரொம்ப அசிங்கமாக இருக்க, இவரை போய் நம்ம பார்க்கணுமே, இப்படி கூட்டத்து மத்தியில் போய் பார்க்கணுமே, அவர் நம்ம வீட்டுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், அவர் நம்ம வீட்டுக்கு வரட்டும். ஹல்லேலூயா என்று நினைத்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? பணம் இருந்த ஜாக்கியஸ், அவனுக்கு அதிகாரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அவன் அதையெல்லாம் ஓரம் எடுத்து வைத்துவிட்டு, he kept aside all his richness, his wealth, his position, his authority, his power, எல்லாவற்றையும் ஓரம் எடுத்து வைத்துவிட்டு ஓடிப்போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை மாறியது. his life changed. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை என்று சோம்பேறித்தனமாக வீட்டில் இருந்திருந்தாலோ, சாப்பிட்டு தூங்கலாம் சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக வீட்டில் இருந்தாலோ, இல்லை எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை என்று அலட்சியமான ஒரு கிறிஸ்தவனாய் இருந்திருந்தால்,
நம்மளை போல அலட்சியமான ஒரு கிறிஸ்தவனாய் இருந்திருந்தால் அவன் வீட்டில் படுத்து தூங்கி இருப்பான், யாரோ ஒருத்தர் போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் சாக்கியஸ் அதை செய்யவில்லை. அதனால் தான் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அவன் வீடு ரட்சிக்கப்படுவதற்கு, for your house to receive salvation, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் வருவதற்கு நீ முதலாவது ஆசைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நான் பார்க்க வேண்டும். அவர் என்னுடன் பேச வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடன் நான் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முதல்ல ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் குள்ள மனிதனாய் இருந்தானாம். ரைட், ஷார்ட் மேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பைபிளில் போட்டிருக்கு. சில நிறைய விஷயங்கள் வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க என்றது கிடையாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. அவன் குள்ள மனிதனாய் இருந்தான், குள்ளனாய் இருந்தான், அவனுக்கு ஹைட் இல்லை அப்படின்னு. அவன் நினைத்திருந்தால் எட்டி பார்த்துட்டு நம்மளால் இதை பார்க்க முடியாது, இந்த கூட்டத்தில் நம்மளால் பார்க்க முடியாதுன்னு திரும்பி போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சிகள், your efforts in life to come closer to Jesus, how far, எவ்வளவு தூரம் நீங்கள் போகிறீர்கள்? How far, to what extent are you going? எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் பழகுவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்கள் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. சாக்கியஸ் அவன் எட்டி எட்டி பார்த்தான், பார்க்கல, முடியல. நானா இருந்திருந்தா போலாம் வா வீட்டுக்கு, எட்டி எட்டி பார்த்து முடியல, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருப்பேன். ஆனால் சாக்கியஸ் அதை செய்யவில்லை. அவன் செய்தது என்ன? அவன் இப்படி போனா சரியா இருக்காது என்று சொல்லி மரத்தின் மேல் ஏறி ஆண்டவரை எட்டி பார்த்தான். ஹல்லேலூயா. That is the greatness of a man. Hallelujah. அவன் செய்த காரியம். நீ என்ன வாழ்க்கையில் முயற்சி எடுத்திருக்கிற? What have you done? நீ என்ன முயற்சி எடுத்திருக்கிற? மரத்தின் மேல் ஏறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அதை செய்ய போகிறேன் என்று நீ நினைத்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. நீ செய்கிற முயற்சி, what efforts do you take to come closer to God, அவ்வளவுதான் நடக்கும். ஹல்லேலூயா. if you take additional step, அடிஷனலாக நீ எடுக்கும் முயற்சி, ஹல்லேலூயா, ஆண்டவரிடத்தில் இன்னும் நான் நெருங்க வேண்டும், I have to come closer to Jesus Christ அப்படின்னு சொல்லி ஏற முடியாத மரத்தின் மேல், ஹல்லேலூயா, ஏறினான் சாக்கியஸ். ஹல்லேலூயா. மரத்தின் மேல் அவன் ரொம்ப பணம் இருக்கிறவன், ரைட்டா, வசதி இருக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவன். அவன் யோசிச்சிருக்கலாம், என்ன ரொம்ப அசிங்கமாக இருக்கு மரத்து மேலே ஏறின்னு பார்த்துன்னு இருக்கிற, சின்ன பசங்க மாதிரி மரத்து மேலே ஏறி பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சிருந்தா அன்றைக்கு அவனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவும் அவர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் யுவர் எஃபர்ட் இன் லைஃப்? நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சி உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. நிறைய பேர் பாதி தூரம் போவாங்க. எரிகோ பட்டணத்தை சுத்த சொன்னால் 6 தடவை, 7வது நாள் 6 தடவை சுத்திட்டு கால் வலிக்குதுன்னு உட்காந்துடுறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. அந்த கூட்டமா நம்ம 6 ஆண்டவர் 7 தடவை சுத்த சொன்னார், கால் வலிக்குது ஐயா அப்படின்னு சொல்லி 6வது தடவை உட்கார்ந்துறாள் நம்ம. ஹல்லேலூயா. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட வேண்டும் கர்த்தருக்காக. ஆண்டவர் 7 தடவை சொன்னால் 7 தடவை நான் ஓடுவேன். என் முயற்சி, நான் எடுத்துக்கொள்ளும் முயற்சி அவரை பார்க்க வேண்டும் என்பதற்கான முயற்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுவாயா? கர்த்தருக்காக ஓடுவாயா? சாக்கியஸ் அதை செய்தான். அவன் மரத்தின் மேல் ஏறி ஆண்டவரை பார்க்க முயற்சி செய்தான். ஹல்லேலூயா. The desire for Jesus Christ. ஹல்லேலூயா. The desire for Jesus Christ. இது சாக்கியஸ்க்கு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இருந்த ஒரு கியூரியாசிட்டி, கரெக்டாக ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. அவன் கேள்விப்பட்டிருக்கிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, கரெக்டா இல்லையா? அதனால தான் அவன் எப்படியாவது முயற்சி செய்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை அவன் எதிர்பார்க்க, ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் அவன் எதிர்பார்க்கவில்லை அது. ஹல்லேலூயா. அவன் பார்த்தா போதும், யாரை பார்த்தால் போதும், ரைட்? அவன் வாழ்க்கையிலே இதை செஞ்சிருப்பானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவன் அதிகாரத்தை ஏதோ இவர் வேறு அதிகாரிகள் போகிறாங்க, அதை போகிறாங்க, இதை போகிறாங்கன்னா அவன் மரத்தின் மேல் ஏறி அதை செய்திருப்பானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் என்றால் அவன் செய்த காரியத்தை பார்த்தால். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராய் இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன். அவர் ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தர் அவரை நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்தான். ஹல்லேலூயா. If you understand Jesus Christ more in your life, then you will have the desire to come closer. Hallelujah. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு நான் தூரமாக ஆண்டவரை விட்டு விலகுகிறேன் என்று சொல்வீர்களா? நோ. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை நான் நேசிக்கிறேனோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை நான் புரிந்து கொள்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளோ நான் கிட்டே வருவேன். ஹல்லேலூயா. அதை தான் அன்றைக்கு அவன் செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க 2ஆம் வசனம் 19. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க, அவன் அவருக்கு முன்பதாக ஓடினான். ஹல்லேலூயா. He ran before Jesus Christ, climbed the tree. Hallelujah. முயற்சி வாழ்க்கையில். முயற்சி. Are you lazy, sleeping in your house? தூங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவனே, தூங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவனே, முயற்சி என்ன எடுத்தாய்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடினாயா? ஜாக்கியஸ் ஆண்டவருக்காக ஓடினான். முன்னாடி இயேசு கிறிஸ்து அங்கே வராருன்னு சொன்ன உடனே ஓடி போய், அதுவும் அந்த மரம் ஓடுங்க சொல்லி ஓடி போய் மரத்தின் மேல் ஏறினான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அவன் ஓடினான் என்று இருக்கிறது. He ran. ஓட்டம், நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டம், நம்மளுடைய வாழ்க்கையின் பயணம், நம்மளுடைய ஓட்டம் என்னவாயிருக்கிறது? வாட் ஆர் யூ ரன்னிங் ஃபார்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க வாழ்க்கையில்? எதற்காக ஓடி? யூ ஹாவ் டு திங்க். ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. ஏன்னா ஓடுறேனே வாழ்க்கையில், எதற்காக ஓடுகிறேன்? நான் வேலை செய்து கொண்டிருக்கும் நாட்களில் நான் இதை நின்று ஒரு நாள் யோசித்தேன். அதனால்தான் ஆண்டவர் என்னை திருப்பினார். நான் ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் வேலை செய்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் வேலை, ஒவ்வொரு நாளும் வேலை. காலையில் எழுறோம் போகிறோம், காலையில் எழுறோம் போகிறோம். எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு செலவிட முடியும்? 5 நிமிடம், 10 நிமிடம் ஆண்டவருக்காக செலவிட முடியும். ஓடு, வேலைக்கு எழுந்து போ. எதற்காக என்று, எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் நின்று பார்த்து, எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நேரம், என்னுடைய டைம், என்னுடைய காலம், என்னுடைய கரியர் எதுவுமே ஆண்டவருக்கு கொடுக்காமல் எதன் பின்னாடியோ ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற நேரம் வந்த பொழுது நான் திரும்பி பார்த்தேன். வாட் ஆம் ஐ ரன்னிங் ஃபார்? இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கிறேனே, வாட் ஹேவ் ஐ டன்? அப்படின்னு திரும்பி பார்த்தேன். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. நத்திங். ஐ ran for nothing. I ran for nothing for years and years. காலமாய் ஓடி இருக்கிறேன், ஆனால் ஒன்றுமே இல்லாததற்காக ஓடி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னுடன் பேசினார், மறுபடியும் நீ திரும்பி வா, நீ எனக்காக ஓடு என்று. ஹல்லேலூயா. You run for me. ஜாக்கியஸ் போல ஓடி போய் மரத்தின் மேல் ஏறினேனா தெரியவில்லை.
ஆனால் ஓட்டத்தை, என் ஓட்டத்தின் டைரக்ஷனை மாற்றிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி வராருன்னா நான் இப்படி ஓடிக்கொண்டிருந்தேன், தவறான ஒரு வழியில். ஆண்டவர் இந்த பக்கமாய் வர, நான் அந்த பக்கமாய் ஓடிக்கொண்டிருந்தேன். நிறைய பேர் வாழ்க்கையில் அதான் செஞ்சுன்னு இருக்கோம். ஆண்டவர் வராரு அப்படின்னா நம்ம இந்த பக்கமாக ஓடின்னு இருக்கோம். வாட் இஸ் த பாயிண்ட்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடி, அவருக்கு முன்பதாக ஓடி ஏறி எட்டி பார்க்கிற மனிதர்கள் தான் ஆண்டவரை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டுமா? Do you want an encounter with Jesus Christ? ஹல்லேலூயா. என்கவுண்டர்ன்ற வார்த்தை நல்ல வார்த்தை, எனக்கு தமிழில் எனக்கு சரியாக தெரியல அந்த வார்த்தை. ஆனால் என்கவுண்டர் என்றது என்ன? ஒரு ஆண்டவரை சந்திக்கும், ஆண்டவரை நீ சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வேண்டுமா? நீங்கள் சந்திக்க வேண்டுமா? Do you want to see God? Hallelujah. அவர் வாய்ஸை கேட்க வேண்டுமா? அவரை நீ சந்திக்க, என்கவுண்டர் with Jesus Christ. Then ஓடு முன்னாடி, கர்த்தருக்காக ஓடு முன்னாடி. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனிதன் குள்ளமாய் இருந்தான், அதையும் பொருட்படுத்தவில்லை, ஆனால் ஓடினான், மரத்தின் மேல் ஏறினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு do not be ashamed of the efforts you take for Jesus Christ. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக, கிறிஸ்தவனாய் இருப்பதற்காக வெட்கப்படாதே. நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிக்காக வெட்கப்படாதே. ஹல்லேலூயா. நான் நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாயிண்ட் பிளாங்காக பேசிடுவேன், இதுதான் அப்படின்வேன். அதனால் நிறைய பேர் என்னை சுற்றி, என்னங்க கொஞ்சம் அப்படி ரவுண்டாக அப்படி வரலாமே அப்படின்வாங்க, கொஞ்சம் சுகர் பாலிஷ்டாக சொல்லலாமே, அந்த அப்படி இப்படி பேசலாமே அப்படின்வாங்க. நான் நேரடியாய் கர்த்தருடைய இப்படி தான் என்று பேசுகிற ஆட்களாய் மாறிவிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனிடத்தில் சொல்வதற்கு தயங்குற எனக்கு கூச்சம் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, இவங்கக்கிட்ட சொன்னால் தப்பாயிடுமா, இவங்கக்கிட்ட சொன்னால் நம்மளை தப்பாக யோசிச்சுக்குவாங்க, அசிங்கமாக யோசிச்சுக்குவாங்க போல இருக்கே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இப்போ இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக அவமானப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் மரித்து, எல்லாரும் கேவலமாக பேசினார்கள், அந்த சாபமான சிலுவை மேல் ஏறினார். ஹல்லேலூயா. அவமானத்தை ஆண்டவர் எனக்காக ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் ரட்சிக்கப்பட பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கிறவர்கள் நாம் கர்த்தருக்காக அசிங்கப்படக்கூடாது. ஜாக்கியஸ் கர்த்தருக்காக அசிங்கப்படவே இல்லை. Don't be ashamed to stand up for God. கர்த்தருக்காக எழுந்து நிற்க, உன்னுடைய வேலையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய நண்பர்கள் மத்தியில், தெரியாதவர்கள் யார் இருந்தாலும் கர்த்தருக்காக நிற்க நீ அசிங்கப்படாதே. ஹல்லேலூயா. அசிங்கப்பட்டாலும், மற்றவர்கள் முன்பதாக உன்னை அவர்கள் அசிங்கப்படுத்தினாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். படிங்க, அப்படியே 5ஆம் வசனம் படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. praise God, Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதனால் நின்றார்? why did Jesus Christ stop? ஹல்லேலூயா. ஏன் நின்றார்? நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஏன் நின்றார் என்றார்? சகேயுக்காக தான் நின்றார். ஹல்லேலூயா. சகேயு எடுத்துக்கொண்ட முயற்சியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நின்று மேலே பார்த்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சகேயு இந்த முயற்சியை எடுத்துக்கொள்ளவில்லை என்றார், if he was negligent of Jesus Christ, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பார்ப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் God would have passed by. அவர் நடந்து போயிட்டு பாரு. ஹல்லேலூயா. அவர் நடந்து போயிட்டு பாரு, அவர் நின்றிருக்க மாட்டார். Do you want Jesus Christ to stop and see in your life? Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் வந்து நின்று, மகளே இறங்கி வா, மகனே இறங்கி வா என்று சொல்ல விரும்புகிறீர்களா? Hallelujah. முதல்ல நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். Take efforts in your life to meet God. Hallelujah. ஆண்டவர் நின்றதுக்கு ஒரே காரணம்தான்,
அது சாக்கியஸ் தான். ஹல்லேலூயா. இல்லை என்றால் அவர் கடந்து போய் விட்டிருப்பார். ஆண்டவர் எத்தனை வாட்டி நம் வாழ்க்கையில கடந்து போய் விட்டார். எத்தனை வாட்டி, எத்தனை வாய்ப்பு நம் வாழ்க்கையில் வந்தது, எத்தனை வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில் வந்தது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஆண்டவரை கவனிக்கல. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? தூங்கியிருந்தோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? நம்ம வேலையை பார்த்துருந்தோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? பெருமை, ஈகோ எல்லாத்தையும் வச்சுக்கின்னு நம்ம வேலையை பார்த்துருந்தோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஐயோ நான் குள்ளமானவன், என்னால் எட்டி பார்க்க முடியாது, எனக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுடைய பலவீனங்கள், ஐயோ எனக்கு கால் வலிக்குது, எனக்கு பலவீனங்கள், ஐயோ எனக்கு தலை வலிக்குது, எனக்கு பலவீனங்களை காரணம் காட்டி, சோம்பேறித்தனத்தை காரணம் காட்டி, கிறிஸ்தவனே நீ ஆண்டவர் எத்தனையோ வாட்டி அந்த வழியில் வந்தார், விட்டு விட்டாயே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில் நிற்க வேண்டுமா? இஃப் யூ வாண்ட் காட் டு ஸ்டாப் இன் யுவர் லைஃப், தென் டேக் எஃபர்ட்ஸ். இன்றைக்கு கர்த்தரை பார்ப்பதற்காக முயற்சி செய். ஹல்லேலூயா. உன்னுடைய முயற்சியால் தான் ஆண்டவர் அங்கே நின்று மேலே பார்த்தார். ஜாக்கியஸ் கம் டவுன். ஹல்லேலூயா. ஜாக்கியஸ் கம் டவுன். இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ முயற்சி எடுத்துக்கொள்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து, ஜாக்கியஸ் கீழே இறங்கி வா. ஹல்லேலூயா. ஐ அம் கமிங் டு யுவர் ஹவுஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வீட்டுக்கு வருகிறேன் என்கிறார். வாட் அ கிரேட் அக்கேஷன். எவ்வளவு ஒரு பெருமையான, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான டைம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஜாக்கியஸை பார்த்து அவன் கீழே இறங்கி வா என்றார். இதில் ஒரு விஷயம் நீங்கள் அப்பா கவனிக்கணும். அந்த மனிதனின் பெயர் அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அங்கே இருந்த அந்த மேபி சொந்தக்காரங்க யாருன்னா இருந்திருந்தா, ஆனால் ஆண்டவருக்கு அவனுடைய பெயர் தெரிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஜாக்கியஸின் பேர். தம்பி நீ யாரு, உங்கள் பேர் என்ன, ஏன் மரத்து மேலே உட்காந்து இருக்கீங்க, இறங்கி வாங்க கீழே, இப்படி எழுதியிருந்தாருன்னா ஆண்டவர் அது ஆண்டவரே கிடையாது. ஹல்லேலூயா. பிலிப்பு சிகமோன் மரத்துக்கு, அத்தி மரத்துக்கு கீழே பேசி கொண்டிருந்தான். அவன் யோசித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே மரத்துக்கு கீழே நீ பேசி கொண்டிருப்பதை எனக்கு தெரியும்னார். அவன் அதிர்ச்சியாகி அப்பவே ஆண்டவர் பின்னாடி 12 சீஷர்கள் ஒரு சீஷனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஆம்னிசன்ட், எல்லாமே அறிந்தவர் ஆண்டவர். நிறைய பேர் என்ன செய்கிறோம், என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியுமா, என் வாழ்க்கை பற்றி ஆண்டவருக்கு தெரியுமா, என் பேர் தெரியுமா, நான் எங்கேயோ இருக்கிறேன், என்னவோ பண்ணுறேன், ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்கேன், என்னை பற்றியெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா. ஜாக்கியஸ் பற்றி யாரை கண்டுன்னு இருப்பாங்க, அந்த ஊரே அவன் மேலே கோபமாக இருந்திருக்கும். அந்த ஊரே அவன் மேலே கோபமாக இருந்திருக்கும். ஏன் தெரியுங்களா, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவன் காசை எண்ணி புடுங்கி வாங்குகிற ஆள். அவன் 1க்கு 2 புடுங்கி வாங்குகிற ஆள். அவனை பார்த்தாலே அந்த ஊர் திட்டிருக்கோம். பேர் தெரிஞ்சிருந்தா கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, அவரை யாரும் இல்லைங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவருக்கு பெயர் தெரிந்தது. ஹல்லேலூயா. உங்கள் பெயரை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். Don't think that he doesn't know your name, doesn't know where you are. நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறோம். நிறைய பேர் எப்படி வாழ்கிறோன்னா, we think, நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, God doesn't know, நம்மை பற்றி தெரியாது போல இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாது போல இருக்கு, நம்ம பேர் தெரியாது போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். நோ, நீ வேணா மறைச்சி இருக்கலாம், நீ வேணா தெரியாமல் பண்ணலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பேரை அறிந்தவர். அதனால்தான் ஜாக்கியஸ் கீழே இறங்கி வானார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நம்ம பேரை சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம பேரை சொல்லி கீழே வான்றாரு. அதுலேயும் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு நான் வரப்போகிறேன்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஜாக்கியஸ் கீழே இறங்கி வா, கீழே விழுந்துடாத, காலை கையை உடச்சிக்காத, கீழே இறங்கி வா, எனக்கு வேலை இருக்குது, நான் போயின்னு இருக்கேன், எருசலேமுக்கு போயின்னு இருக்கேன், இப்படி தான் குறுக்க போயின்னு இருக்கேன், இதை தாண்டி போயின்னு இருக்கேன், நீ இப்போ அப்படின்னு சொல்லல ஆண்டவர், நான் உன் வீட்டுக்கு வரேன்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், நிறைய பேருக்கு இதனால் கோபம் வேறு அங்கே இருந்தவர்கள். ஏன் இந்த டாக்ஸ் கலெக்டர் வீட்டிற்கு ஏன் போகணும் அப்படி,
அந்த மனிதன் காசு பிடுங்குற ஆள் இவன் வீட்டுக்கு ஏன் போகணும்? ஹல்லேலூயா. கிறிஸ்தவனே, வெறும் கிறிஸ்துவ மார்க்கத்திற்காக ஒரு கிறிஸ்துவனாய் வாழாதே. அங்கே பரிசேயர் சதுசேயர் எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் அவங்களெல்லாம் மரத்துக்கு மேலே ஏறி இருக்கவே மாட்டாங்க. பரிசேயர் சதுசேயர் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் கூட டீசன்சி மெயின்டைன் பண்ணி கடவுளுக்காக டீசன்சி மெயின்டைன் பண்ணுற கூட்டம் நம்பலாம். ரைட்டா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கர்த்தருக்காக இறங்கி போகவே மாட்டோம். ரைட்டா? உன் எதிராளிகளை நீ மன்னி நேசின்றார். போவோமா? போக மாட்டோம். உனக்கு எதிராக பாவம் செய்தவனை, வேதத்தில் இருக்கு, உனக்கு எதிராக பாவம் செய்தவனை நீ மன்னின்னு போட்டிருக்கு. செய்வோமா? போக மாட்டோம், செய்ய மாட்டோம். அதெல்லாம் எப்படி முடியாது? வரான் பேச ரைட், பேசுவேன், ஹலோ ஆய் எல்லாம் சொல்வேன், ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நம்மளுடைய எக்ஸ்டென்ட். நம்ம இவ்வளவு தூரம் தான் போகும். கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு பரிசேயர் சதிசேயர் இதெல்லாம் செய்யவில்லை. ஆனால் சாக்கியஸ் அதை செய்தான். ஹல்லேலூயா. அவன் இருதயம் சுத்தமாக இருந்தது. அவன் உலகத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தான். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் உலகத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கான ஒரு ஏக்கம், கர்த்தருக்கான ஒரு பாரம், ஆண்டவரின் காரியங்களுக்கான ஒரு பாரம் இருக்கிறவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டிற்கு நான் வருகிறேன் என்று. ஏன்? பரிசேயர் வீட்டுக்கு போக வேண்டி தானே, சதிசேயர் வீட்டுக்கு போக வேண்டி தானே, அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போக வேண்டி தானே, போலையே ஆண்டவர்? ஏன்? இவன் இருதயம் சுத்தமாக இருக்கிறது. இவன் இருதயம் சுத்தமாக இருக்கு. என்னை பார்ப்பதற்காக ஆசைப்படுகிறான். என்னை அவன் ஓடி போய் முன்னாடி ஏறான். அவன் ஹைட்டை பார்க்கல, அவன் பணத்தை பார்க்கல, அவன் வசதியை பார்க்கல, எதையும் பார்க்கவில்லை. அவன் ஓடி போய் மேலே ஏறான். அவன் வீட்டுக்கு நான் போறேன்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வீட்டிற்கு இன்றைக்கு வர விரும்புகிறார். உன் கிறிஸ்தவன் என்ற மார்க்கத்தை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற கடவுள் பின்னாடி வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற கடவுளின் பின்பதாக நீ வர வேண்டும். அதுதான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் காட். ஹல்லேலூயா. ரைட், படிங்க, மேலே படிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷமாக அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆமா, பாருங்க, இன்னைக்கு கூட அது சொல்லியிருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கூட இருந்தாருன்னா, இவரு ஏன் அது உங்க வீட்டுக்கெல்லாம் போறாரு? ஊழியக்காரங்க வீடு இருக்கு, அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? அங்கே பரிசுத்தவான் வீடு இருக்கு, அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? இவங்க வீட்டுக்கு ஏன் போகிறாரு? ரைட்டா என்று இன்றைக்கும் நம்ம பேசியிருப்போம். ஏன்னா குறை பேசுறது, பின்னாடி பேசுறது, மற்றவங்களை பற்றி பேசுறது, முறுமுறுக்கிறது, இதெல்லாம் நம்ம பிளட்லே ஊறிருக்கு. ஹல்லேலூயா. அதனால் நம்ம கண்டிப்பாக பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதை காதில் கூட வாங்கிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வேளை அதை பற்றி சிந்தித்து, ஆமாம்ல, கரெக்டு, ஜாக்கியஸ் வீட்டுக்கு நம்ம போனால் நம்ம இமேஜ் பாதிச்சிரோம்ல. ஜாக்கியஸ் வீட்டுக்கு போனால் அடடா நம்ம நம்மளுடைய இது பாதிச்சிரோம்ல, நம்ம போகக்கூடாது. ரைட்டு, சரி, ரைட், வாங்க அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு ஜாக்கியஸோட இருதயத்தை பார்த்தார். அவன் இருதயம் மாற்றமடைந்த இருதயமாய் இருந்தது. அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் இருதயமாய் இருந்தது. உடனே ஆண்டவர் அவர் வீட்டுக்கு போனார். அவனும் ரொம்ப சந்தோஷமாக ஓடுறான். ஹல்லேலூயா. அவனும் சந்தோஷமாக கர்த்தரின் வீட்டுக்கு வருகிறார் என்று ஓடினான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம் வீட்டில் செய்ய விரும்புகிறார். அவன் என்ன செய்தான் பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, what is the proof that you have changed? உன் வாழ்க்கையிலே நீ மாறி இருக்கிறாய். யூ ஹேவ் சேஞ்ச் என்பதற்கு என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறேன், ஆமா விசுவாசிக்கிறேன். கீழ்ப்படுகிறேன், ஆமா கீழ்ப்படுகிறேன். செயல் ஒன்றுமே இல்லை. வாட் இஸ் த நீட்? ஒண்ணுமே இல்லை. எதுவுமே நீ செய்யல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க, ஆமாங்க ஆமா செய்யறேங்க. ரைட்டு, கீழ்ப்படிவா? கண்டிப்பா கீழ்ப்படிவங்க, நான் செய்யறேங்க. என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும்? ஒண்ணுமே நீ செய்யல.
ஒண்ணுமே நீ செய்யல. செயலில் எங்கே இருக்கிறது? செயலில் எங்கே இருக்கிறது உன் வாழ்க்கை? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? ஒண்ணுமே கேட்கல. ஜாக்கியஸ் கிட்ட ஏதாவது கேட்டாரா? ஆண்டவர் ஜாக்கியஸ் கிட்ட ஏதாவது கேட்டாரா அன்னைக்கு? ஹல்லேலூயா. ஒன்றுமே கேட்கவில்லை. ஏன்பா என்னப்பா இப்படி அக்கிரமம் பண்ணுகிற, என்னப்பா இப்படி பண்ணுகிற, நீ எல்லாத்தையும் இப்படி பிரிச்சுட்டா, ஏன்பா அதெல்லாம் செய், ஏன் அதெல்லாம் செய், ஏதாவது சொன்னாரா? குற்றப்படுத்தி, நம்மை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துகிறவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. He is not a God who will குத்தி காட்டி இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு குத்தி காட்டுற ஆள் கிடையாது. ஆண்டவர் என்றைக்குமே நம்மை அணைத்து அரவணைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. God who loves, அரவணைக்கிற ஆண்டவர். அவர் அரவணைக்கும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்று மன்னித்து ஆண்டவரை மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு விழுந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் ஜாக்கியஸை பார்த்து கேட்கவில்லை, நீ எனக்காக இதை செய்ய வேண்டும் என்று. ஜாக்கியஸ் தானாகவே மனம் மாறினது அவனுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வந்ததால் அவன் மனம் மாறிவிட்டான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். ஆனால் அதை செயலில் காட்டினான். ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கும் திக்கட்டோருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி? கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியா? ஹல்லேலூயா. கேன் யூ கிவ்? உங்களால் கொடுக்க முடியுமா? அந்த பாதி எங்ககிட்ட தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் தான் அந்த ஏழைங்களே, எங்களுக்கு தாங்க. கரெக்டாக இல்லையா? நிறைய பேர் அதை யோசிக்கிறீங்க. அந்த ஏழைங்களே நாங்கள் தான், தயவுசெய்து எங்களுக்கு தாங்க அந்த காசு. ஆண்டவரின் பிள்ளைகள் நீங்கள், ராஜாக்கள். ஹல்லேலூயா. Don't count your money which you have on earth. உலகத்தில் இருக்கும் பணத்தை எண்ணி பார்க்காதீர்கள், அது வேல்யூ இல்லை. பரலோகத்தில் இருக்கும் கஜானாவை இப்போ எண்ணி பாருங்கள். பரலோகத்தில் இருக்கும் காசை எண்ணி பாருங்கள். எண்ணவே முடியாது. அதில் பாதியை, அதில் எல்லாத்தையும் கொடுத்தா கூட அவ்வளவு காசு நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயம் மாற வேண்டும். உன் இருதயம் எதன் மேல் இருக்கிறதோ அதன் மேலே தான் நீ போவன்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எடுக்க வேண்டாம் 6ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, வாட் யுவர் ஹார்ட் இஸ், எங்கே உன் இருதயம் இருக்கிறதோ, வேர் யுவர் ஹார்ட் இஸ், அங்கே தான் உங்களுக்கு எல்லா கவனமும் போகும். கரெக்டாக இல்லையா? பணத்தின் மேல் இருந்தால் பணத்துக்கு மேலே தான் போகும். வியாபாரத்தின் மேலே இருந்தால் வியாபாரம் மேலே தான் போகும். செல்வாக்கு மேலே இருந்தால் செல்வாக்கு மேலே தான் போகும். ரைட்டா? எதன் மேல் இருக்கிறதோ. மனம் மாறினான். அன்றைக்கு ஜாக்கியஸ் மனம் மாறினான், எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆஸ்தியில் பாதியை கொடுத்தான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான், நான் யாரெல்லாம் ஏமாத்தினேனோ, யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட கேட்குறாங்க, யாரெல்லாம், ஒரு வேளை அன்றைக்கி என்ன நடந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன், அவன் சொன்ன பிறகு அவங்க வீட்டுக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க போல, ஐயா இது ஐயா அதுன்னு. ரைட்டா? நம்பாளுங்க டக்குன்னு அந்த பாயிண்ட் பிடிச்சிக்குவாங்க. டே ஜாக்கியஸ் எல்லாத்துக்கும் எல்லோரும் கொடுக்குறான்னு சொல்லிட்டுக்கிறான். இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனார். ரைட்டா? அதனால் ஏழைங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டான். அதை தவிர நமக்கு இப்போ 10 ரூபா தரணும், 4 போர்ஷனாக தரேன்னு சொல்லியிருக்காரு, 40 ரூபா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டம் அதுக்கு தான் போயிருக்கோம். கரெக்டாக இல்லையா? நம்ம எதுக்காக போயிருப்போம்? காசு வாங்கின்னு வரலான்னு போயிருப்போம். என்றைக்குமே கொடுக்குற ஆளாக நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். டே கொடுக்குறாங்கடா, வாடா 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 போகலாம் அப்படின்னு. இன்னும் வாங்குகிற ஆட்களாகவே என்னைக்கு கொடுக்குற ஆட்களாக மாறப்போம். ஹல்லேலூயா. என்னைக்கு மற்றவர்களுக்கு கொடுக்குற ஆட்களாய் மாறப்போகிறோம். நீ கொடுத்து பார், ஆண்டவர் உனக்கு ஏராளமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ கொடுத்து பார் கடவுளுக்காக, கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு மறுபடியும் ரெட்டிப்பாக 10 மடங்காக மறுபடியும் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக இழந்து போனீங்களா? இஃப் யூ ஹாவ் லாஸ்ட் ஃபார் காட், கர்த்தருக்காக இழந்து போனீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறதே தப்பு. நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். கர்த்தருக்காக நான் இழந்து போனேன் என்று நினைப்பதே தப்பு. அதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆண்டவருக்காக கொடுத்து நான் இழந்து போயிட்டேன் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பரலோகத்தில் உனக்கு வைத்திருக்கிறேன் சொத்தை என்றார்.
அதை தவிர இன்றைக்கு என்ன சொல்ல தெரியுங்களா? உனக்கு ரெட்டிப்பாக எல்லாத்தையும் தரேன்றார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர், அதுதான் நம் நேசகுமாரன். ஹல்லேலூயா. படிங்க மேல வசனத்தை. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்றைக்கு என் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. சொல்லுங்க, இன்றைக்கு என் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. சொல்லுங்க இன்னொரு வாட்டி, என் வீட்டில் இன்றைக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாச அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கை செய்யுங்க. Today salvation in my house. Hallelujah. Today there is salvation in my house. You have to declare with your mouth. உன் வாயினால் அறிக்கை செய், இன்றைக்கே என் வீட்டில் ரட்சிப்பு வந்திருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? எப்பா, நீ இதெல்லாம் கொடுத்துட்ட, அதனால் உனக்கு இது, நீ இதெல்லாம் செஞ்சுட்ட, அதனால் உனக்கு ரட்சிப்பு, நீ சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டிய, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கே, ஏனென்றால் அவன் மனம் மாறியது. there is a change of heart. அவன் மனம் மாறியது, there is a change of heart. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கே ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சிஎம்சிக்கு போயிருந்தேன். ராணிப்பேட் கேம்பஸுக்கு போயிருந்தேன். ஒரு வார்டுக்கு போய் ஜெபிக்க போயிருந்தேன். ஒரு வார்டுக்கு ஜெபிக்க போனேன். சரி, அது வரைக்கும் சரி, அவங்க கூட்டின்னு போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, போய் அந்த சேப்பல் இருந்துச்சு, அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்தேன். ஃபஸ்ட்டு வெளியே உட்காந்தேன். அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் உட்காரலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்தேன். ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆகலை, என்னை அறியாமல் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஜனங்களுக்காக. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கினேன், கர்த்தர் எவ்வளவாய் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று. எவ்வளவாய் ஆண்டவர் அழுது அந்த இடத்தில் அழுது யார் போய் உட்கார்ந்தாலும், எனக்கு மற்றவங்களை பற்றி தெரியல, நான் போய் உட்கார்ந்தோன்னே எனக்கு அழ வந்துச்சு. இதே போல தான் 3-4 வருடங்களுக்கு முன்பதாக இங்கே இருக்கிற சிஎம்சி கேம்பஸ், மெயின் கேம்பஸ்க்கு ஒரு வாட்டி போனேன். அங்கே ப்ரீச் பண்ண தேர்ஸ்டே ஃபெலோஷிப்புக்கு ப்ரீச் பண்ண போனேன். அப்போ என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பாடல் ஆராதனை செய்து கொண்டு இருந்தார்கள். நான் சும்மா தான் அந்த பெஞ்சில் உட்காந்துருந்தேன். ஆனால் உட்கார்ந்து 2 நிமிஷம் கூட ஆகலை, அழ ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. பாரம், அழுகை, கவலை, வேதனை தள்ளுகிறது அந்த இடத்தில். என்னை அறியாமல் நான் அழுது ஆண்டவருக்கு, ஆண்டவரே இவர்களை காப்பாற்றுங்க, அவர்களை காப்பாற்றுங்க, இவர்களுக்கு சுகமாக்குங்க, குழந்தைகளை காப்பாற்றுங்க, குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்தார்கள் வெளியே கொண்டு வாங்க, இப்படி என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. எதுக்காக சொல்கிறேன் தெரியுங்களா? நம்மை ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளால் நிரப்பி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ நன்மைகளால் நம்மை நல்லபடியாக வச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் சுகவீனம் பலவீனமாய் ஒரு நாளில் லைஃபே சேஞ்ச் ஆகுது. நேற்று கூட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தோம், ஒரே நாளில் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. வியாதி பாருங்க, ஆண்டவர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் மாற்றக்கூட முடியாத ஒரு காரியம் வாழ்க்கையில் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு சுகவீனம் பலவீனமாக யாராவது இருக்கிறீங்க, செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா, ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் கூடும். இன்றைக்கே என் வீட்டில் ரட்சிப்பு உண்டு என்று டிக்ளேர் பண்ணுங்க உங்க வாயினாலே. இன்றைக்கே என் வாழ்க்கையில் சுகம் உண்டு, பலன் உண்டு, என் வியாதிகள் எல்லாம் நீங்கப்படுகிறது, ரட்சிப்பு என் வீட்டிற்கு வந்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து பவனி என் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா, இன்றைக்கே எந்த சுகவீனம் பலவீனம் வியாதிகள் சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்திலே ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தரை நீ விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே மகிமை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, 9ஆம் வசனம்.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அவன் ஆண்டவர் எப்படி இணைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டதால், இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டதால் அவன் ஆபிரகாமின் குமாரனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்றது? திருப்பி பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில், ஐயோ நேரம் போயின்னு இருக்கு. ஓகே, ரைட்டு. கலாத்தியர் 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் ஆபிரகாமின் சந்ததிகளாக வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். If you belong to Jesus Christ, you are Abraham's seed. Hallelujah. கரெக்டா தான படிக்கிறேன் நான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஆபிரகாமின் சந்ததிகளாக நாம் மாறுகிறோம். ஆபிரகாமின் சந்ததிகள் மட்டும் இல்ல, அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நமக்கும் உண்டு என்பதை ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும், அந்த சந்ததி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரையே நீ விசுவாசி. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, மகிமையுள்ள தேவனே, மாட்சிமை உள்ளவரே, இரட்சகரே, மீட்பரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் ஹல்லேலூயா. சகேவுக்காக தேவரீர் நீர் நின்றீர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆசைப்படுகிறோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை பின்னாடி வர்றதுக்கு, உங்க
உங்க பின்னாடி வர்றதுக்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. இன்றைக்கே எங்கள் வீட்டில் ரட்சிப்பு, இன்றைக்கே எங்கள் வீட்டில் ரட்சிப்பு உண்டும். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஹல்லேலூயா இன்றைக்கே ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். declare with your mouth, today there is salvation in my house, today there is salvation in my house. இன்றைக்கே என் வீட்டில் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கே என் வீட்டில் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. மாற்றுகிறார். ரட்சிப்பு வந்தால் உன் வீட்டில் எல்லாம் மாறுகிறது, சமாதானம் வருகிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரே வழியா இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உன் வீட்டில் இருக்கிறது. கர்த்தரே ஆண்டவர் ரட்சணிய தேவன். இன்றைக்கே ஹல்லேலூயா இந்த நாளிலிருந்து ரட்சிப்பு உன் வீட்டில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. உன் அழுகையை கர்த்தர் மாற்றிவிட்டார். உன் புலம்புகளை கர்த்தர் மாற்றிவிட்டார். கர்த்தர் மாற்றிவிட்டார். எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வீட்டிற்குள் வந்து விட்டார். உன் அழுகை, உன் புலம்பல்கள் எல்லாவற்றையும் God has changed. God has changed everything. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில ராஜாவாக இருக்க வேண்டும். God, Lord Jesus has to be the king in your life. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் ராஜாவாக இருக்க வேண்டும். ஓசன்னா, இன்றைக்கே ஆண்டவருக்கு ஓசனா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். praise the Lord.